ஆனால் 2 காலுமே உங்களுக்கு அடிபட்டுருக்கு. ஓஹோ. அது வேதனை வருமா மட்டும் அது பிளாஸ்டர் கால். இது அடி சைடு நடக்கும் பாதம் வந்து பயங்கர வேதனை. இது இப்போ கொஞ்ச நாள் தான் இருந்து இப்போ மீண்டும் நடக்கும் மொட்டு நடத்த பயங்கர வேதனை. அப்போ அதுல இருந்து டாக்டர் இப்போ இது வாங்கி இப்போ இது யூஸ் பண்ண தொடங்கிட்டு இப்போ ஒரு 6 மாசம் ஆகுது. இந்த பெல்ட் யூஸ் பண்ணி. எப்படி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு? வேலையை போயிட்டு வரும்போது பைக்கில் சப்ப ரோட்ல இருந்து வேற ஒரு கார் வந்துச்சு. இந்த ரோடே பயங்கர பள்ளமா இருக்கு. இதுல விழுந்தாலே இல்ல தமிழ்நாட்டுல வச்சு. தமிழ்நாட்டுல அங்க வேலைக்கு போயிருந்தீங்க? ஆமா. போயிட்டு வரும்போது நானும் கூட வந்த ஒரு பையன் மட்டும் வந்தப்போ மெயின் ரோட்ல வரும்போது வேற ரோட்ல இருந்து கேறிடுச்சு. என்ன வேலைக்கு போனீங்க? நான் வந்து ஆசாரி வேலையா இருந்து கார்பெண்டர். படிக்கல, அனுபவத்துல பழகிட்டீங்க. இல்ல அக்கா ஹஸ்பண்ட் வந்து அந்த வேலை அவங்கள கூட படிக்க போயிட்டு இருந்த அந்த டைம்ல நேரமே கூலி வேலையா இருந்து. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆயிடுச்சு. சரி. பிள்ளைங்க இருக்கா? ஒரு பெண் குழந்தை. ஒரு பொண்ணு ஒரு பையன்? இல்ல ஒரு பெண் குழந்தை மட்டும். அவங்க ஒய்ஃபு? அவங்க அங்க கொல்லத்து. அங்க பயங்கர கஷ்டம். பொள்ளாச்சி இல்லையா? இல்ல கொல்லம். ஆமா. இப்ப அவங்க அம்மாயாக்கு அவங்கள நோக்குறது இல்லை. அந்த கால் வந்து இடுப்பு இந்த எலும்பு அடிபட்டுருக்கு. எலும்பு இல்ல இளவி மாறிச்சு. இது 2 ஜாயிண்ட். ஓஹோ. ஜாயிண்ட் இளவி மாறி ஒரு 4.5 மாசம் வரை வெயிட் போட்டுட்டு இருந்த இந்த காலில். அது இப்போ வலி இருக்கு. இந்த அடி சைடு பாதம் வந்து நல்ல அது ஒவ்வொரு இது நீரடிக்காம அந்த இது பேண்டேஜ் சுற்றி இது வந்து பிளேட் வச்சிருக்கு. இதுல 2 பிளேட் கிடக்கு. இங்க வர கிடக்கு. என்ன பிசியோதெரபி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஃப்ரெண்டு வருவான் எல்லா வருஷம் சாயங்காலம் ஒரு 6:30-7 மணியாம கொண்டு போவான். பெல்ட் போட்டிருக்கோன்ட்டு டெய்லி பிசியோதெரபி பண்ணணும். அல்ல முட்டை அப்படியே இருந்து ஸ்டே ஆகணும். சரி. இல்லை இப்போ இந்த பொண்ணுக்கு தான் ஹார்ட்ல என்னப்பா பிறந்ததுல இருந்தே இருக்காப்பா? அது பிறந்தப்ப கண்டுபிடிக்கல. 1 மாசம் தாண்டி சுகம் இல்லாம கொண்டு போறப்பதான் தைராய்டும் இருக்கு. அது இப்ப தைராய்டு 75 mg டேப்லெட் 75 கொடுக்குறீங்க. அதே அதிகம் தான். சின்ன பிள்ளை 14 இருந்தா அடுத்து 50 ஆக்கி இப்ப 62 ஆக்கி இப்ப 75 கூடிக்கிட்டே போகுது, குறையல. ஏஜ் என்ன ஆகுதுப்பா? 2.5. ஸ்கூலுக்கு போதா? ப்ராப்ளம் இருக்கு. நம்ம 4.5. ஓ, அதுல இருந்து அடி மொத்தம் 3 தடவை வந்து அதுக்கு பின்னாடி வந்துச்சா? அதுக்கு முன்னாடி இப்ப லாஸ்ட் வரல. இப்ப கொண்டு காட்டிட்டு மருந்து எடுத்துட்டு ஒரு சிறப்பு. ஆனால் ஜெப தண்ணி ரெகுலராக குடிக்குது. அது தலையில் தொட்டு வைக்கணும். இனி வராது, சரியாயி. எவ்வளவுதான் சோதனை ஆண்டவர் கொடுப்பார், தாங்கி கொள்றதை உருவாக்குவார். என்னப்பா கொஞ்சம் நம்ம ஆதிலையும் கொஞ்சம் பலப்பட்டுக்கணும். டென்ஷன் இதெல்லாம் குறைக்கணும். ஆனால் வறுமைண்டு வரும்போது கஷ்டம் வரும், டென்ஷன் வரும். ஆனால் அது நம்ம வந்து விசுவாசத்தில் அதை ஜெயிக்கணும். இப்போ நாங்கள் எதுக்கு உதவி செய்கிறோம்? உங்கள் விசுவாசத்தை வளர்க்குறதுக்கு தான். ஏன்னா கஷ்டத்தில் உதவி செய்யாமல் ஆண்டவரை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்போ எல்லாருக்கும் கஷ்டம், அப்போ போய் ஆண்டவரை பேசிக்கிருந்தா அதை எப்படி கேட்க முடியும்? ஒரு பசியாக இருக்கும், அது சாப்பாடுக்கே இல்லை. அவங்கள போய் ஆண்டவரை ஏற்றுக்கன்னா சாப்பாடு போட்டு ஏற்றுக்கன்னு சொன்னால் கரெக்ட். இப்போ ஏன் போய் பேட்டி எடுக்கிறோம்னா சங்கடப்படக்கூடாது. ஏன்னா அப்போ தான் நான் எல்லாருக்கும் வந்து உங்கள் குடும்பத்து மேலே என்ன செய்யும், சபையில் ஒரு அன்பு வரும். அப்போ நிறையா நன்மை செய்யணும் இந்த குடும்பத்துக்கு. நம்மளால் முயன்ற உதவியை ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியாக எல்லோரும் என்ன செய்வாங்க, அவங்களால் முடிஞ்சதை சிக்கனம் பண்ணி நம்மளுக்கு செய்வாங்க. இப்போ இவருக்கு நல்லா நடந்தால் தான் அடுத்து வேலைக்கு போக முடியும். சின்ன பிள்ளைக்கு தைராய்டு இருக்குது, ஹார்ட்லேயும் ப்ராப்ளம் இருக்குது, அதை சரி பண்ணணும். அம்மாவுக்கு அது வேலை செய்கிறது கஷ்டம், அப்பாவுக்கு ஒரு கால் எடுத்தாச்சு. ஆனால் இதில் வாங்க பிரதர், சேகர் பிரதர். அதனால் இது இப்படி பிரச்சனை வந்து உங்கள் குடும்ப பிரச்சனைகள் வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்களாக பார்க்க வந்துருக்கு. இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. சார்லஸ் பிரதரு, அவர் தூத்துக்குடியில் இருக்கார். அவர் வந்து சார்லஸ் யூடியூப்பில் பிரபலமாக இருப்பார். ஏன்னா ஒரு கை ஓசையை விட நிறையா பேர் சேர்ந்து நன்மை செய்யும்போது தான் பிரச்சனைகள் சரியாகும். இப்போ அவருக்கு பிசியோதெரப்பி நல்லா எடுக்கணும்னாலும் செலவாகும்.
ரொம்ப கஷ்டம். ஏன்னா 2 கால்லையும் இந்த கால்லையும் பிளேட், இந்த கால்லையும் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது. வண்டி பிடிச்சு தான் கொண்டு போகணும். அதுக்கு வண்டியில தான் போக முடியும். அதனால போக முடியாது. எவ்வளோ கஷ்டம், பிரச்சனைகள் கூட இருக்கு. ஏன்னா எல்லாம் நம்ம மக்களுக்கு தெரிஞ்சாதான் இது ஒரு குடும்பம் மாதிரி. என்ன பிரதர், ஒரு குடும்பம் மாதிரி நம்ம. அப்போ எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, உங்களுடைய பாறை சுமையில் தலையை கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு குறை. அதுக்கு தான் இப்போ நான் வந்திருக்குது. நேரில் நான் வந்தது காரணம் அதுதான். நானும் தள்ளி போட்டேன், வர முடியல. ஆனாலும் இந்த தடவை வந்தே ஆகணும்னு தான் முடிவெடுத்து வந்தேன். யாருக்கு இருக்கு யாருக்கு இல்லைன்னு. இப்போ அவரை பார்த்தா சுகர் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனால் காலை எடுக்கிறாரோ சுகர் இருந்தது. இன்சுலின்ல தான் குறையுது. அப்படியா? ப்ரெஷர் இருக்கு. இப்போ உனக்கு வேலைக்கு போக முடியாதுப்பா, சின்ன பிள்ளைய நீ பார்க்கணும். அம்மா வேலைக்கு போகணும்னா அவங்களுக்கும் பலவீனம், பேக் பெயின் உங்களுக்கு. இந்த நட்டு 2 ஆபரேஷன், இப்படி அவளுக்கு 3 ஆபரேஷன். உங்களுக்கு என்னம்மா செய்யுது சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு 10 வருஷம் போல ஆகுது இடுப்புல ஒரு ஆபரேஷன். அதுல வலியா பெருசு. ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா இடுப்புல? ஆபரேஷன் பண்ணிட்டீங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம் ஆகும். 10 வருஷம் ஆபரேஷன். ஆனா கடுமையான வேலை நீங்க செய்ய முடியாது. செய்ய முடியாது. இப்ப உங்க பொண்ணு வேலைக்கு போகணும்னாலும் அதுக்கும் குழந்தைய பார்க்கணும், சின்ன பிள்ளைய. அது இப்ப சமீபத்துல கீழே விழுந்தது, அது பெரிய வருத்தமான விஷயம். நானே ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா ஒரு சோதனை என்பது ஒரு தாங்கி கொள்ற அளவுக்கு இருக்கு. அந்த பிள்ளை சொல்லும், பிரச்சனைகளை சொல்லும்போது இந்த சின்ன பிள்ளைக்கு கீழே விழுந்துருச்சுன்னு எங்களை ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதனாலதான் இந்த போன் வாங்கிட்டு வந்திருக்கோம். அன்னைக்கு கரைஞ்சோண்டு ஓடுனது கண்டா அதான்ப்பா. அதான் அதான் அது கீழே விழுந்ததுதான் சார்லஸ். ரொம்ப மூக்குல ரத்த ஒழுகி அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. தெரியலப்பா, ஆனா விழுந்த பின்னாடி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்ப ஃபிக்ஸ் இப்ப இல்ல. ஆமா, அதுக்கப்புறம் இப்ப நாங்க ஏன் போன் கொண்டு வந்திருக்கேன்னா, நல்லா சத்தியத்தை கேட்கணும்ப்பா. சத்தியத்தை கேட்கும் பொழுது நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். ஏன்னா நிறைய அப்புறம் நாங்க உதவி செய்யறதுல இனிமேல் என்ன செய்வோம்னா, நாங்க இப்ப ஏன் உங்களை வந்து எல்லாரையும் நம்ம ஒரு குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்துறோம். நம்ம சபையில இருக்க மக்களுக்கு ஒருத்தர் வெளிநாட்டுல இருப்பாங்க, ஒருத்தர் உள்ளூர்ல இருப்பாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா, அவங்களாம் மனசுல சரி நம்ம அந்த குடும்பத்துக்கு ஒரு 2000 கொடுப்போம், 1000 கொடுப்போம், ஒரு கஷ்டப்படுறவங்க கூட கொடுப்பாங்க நம்ம இதுல. அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வந்து இப்போ ஒரு டேப்லெட் சாப்பிட்றாரு, இப்போ எல்லாருக்குமே அந்த சின்ன பிள்ளைக்கு மருத்துவம், அவருக்கும் மருத்துவ வசதி, ரொம்ப கஷ்டமான நிலைமை. அதனாலதான் நான் என்ன செஞ்சேன், நானும் வரலான்னு தான் பார்த்தேன், என்னால வர முடியல, நல்லா கஷ்டப்பட்டுட்டு. அதனாலதான் இப்ப நான் என்ன செய்யறேன், நாங்க எல்லாம் சேர்ந்து, இவரு வில்லேஜ், இவர் வந்து தூத்துக்குடி, இவரு இப்ப நம்ம தம்பி ரொம்ப ஐக்கியமா இருப்பாரு. எல்லாரும் ஒரு முயற்சி எடுக்கும்போது உங்க குடும்பத்துக்கு என்ன நினைக்கலாம், ஒரு லெவல் வந்துடலாம். ஒரு மாத்திரை வாங்குறது நல்ல டேப்லெட் வாங்கிடலாம், உங்களுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாருமே பேஷண்ட். இந்த ஒரு பிள்ளை இருக்கு, அந்த ஒரு பிள்ளையும் எப்படி வேலைக்கு போக முடியும், எல்லாரையும் பார்க்க வேண்டியதாயிரும். அப்போ அது வேலைக்கும் போக முடியாம ஆயிரும். போன தடவை நான் வருத்தப்பட்டுச்சு, பிரதர் நான் வேலைக்கு போகணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா என் பொண்ணை பார்க்கும்போது நான் வந்து வேலைக்கு போக முடியாம ஆயிருது அப்படின்னு சொல்லிச்சு. அதான் இன்னைக்கு நாங்க பார்த்தோம். அதனாலதான் 2 மாசத்துக்கு தேவையான மளிகை பொருள் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த போன் ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு, அந்த போனை கொடுங்க. அப்புறம் இன்னொரு இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, ரொம்ப வருத்தமான விஷயம், சின்ன பிள்ளை கழுத்துல ஒரு செயின் இருக்கும். அந்த செயின், இந்த செயின் கவரிங்கா? ஆமா, இது 3 கிராம் கடந்து சின்னதாட்டு ஒரு செயின், அது கலஞ்சு போச்சு. ஆமா, இந்த போன் வச்சுக்கணும். இந்தாப்பா, அடுத்து அந்த இதை கொடுங்க. இப்ப இது இந்த மாதிரினா சின்ன பிள்ளை போட்டா காணாம போயிடும். ஏதாவது ஒரு அவசரத்துக்கு நீங்க வைக்கலாம், நாங்க கூட அதை திருப்பி கொடுக்கலாம்.
சரி. ஆ? ஆமா. பாருங்க நல்லா இருக்கான்னு. ஒரு அவசரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓ ஓ. இது காணாமவும் போகாது. சின்ன பிள்ளை காலத்துல இருந்தா தான் காணாம போயிடும். அன்னைக்கு அதை சொல்லவும் எனக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. எவ்வளவு பாருங்க, எவ்வளவு 2 நாள் ஒண்ணும் சாப்பிடல. அதாம்மா, அது எவ்வளவு அந்த செயின்? அப்போ கழுத்துல ஒண்ணு கிடந்தது, அதை கொடுத்துட்டு எடுத்து இத களையாதிருக்கு வேண்டி அடுத்து செய்தது. கழுத்துல கிடந்த பொட்டுனது, பொட்டிட்டு அடுத்து 2ஆவது பண்ணினது. அது 3 கிராம் இருக்கும். எப்படி போச்சுன்னு தெரியல. அது தேடி நீங்களும் தேடி களைச்சு போயிட்டாங்க சார்லஸ். அது இதாவது பெரிய செயின்ல, இதை காட்டில அது நைஸா இருக்கும் போல. அதனாலதான் பார்த்தோம். சரி, அதுக்கு சேர்த்து இது நம்ம எவ்வளவு செஞ்சது செபாசி? இது 4 கிராம். அப்ப 20,000க்கு மேல வருமா? எவ்வளவு? நல்லா தான்ப்பா செஞ்சிருக்கான். அதனால ஒரு அவசரத்துக்கு வச்சுக்காது. அப்புறம் நாங்க பணம் அனுப்புறோம், அது திருப்பிக்கிறோம் அப்படின்னா அடுத்த அது வேற. உங்க அவசரம்ன்ற ஒரு சூழ்நிலையில நாங்க அங்க இருக்கோம், இங்க உங்களுக்கு யாரும் இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யறது? அதனாலதான் இந்த பொருள் என்ன செஞ்சேன், ஒரே முடிவா நானே சொல்லிட்டேன், கண்ணீர் விடாதீங்க யாரும், நாங்க செஞ்சு கொடுத்துட்றோம் அப்படின்ட்டேன். அவருக்கும் அவரும் வேலைக்கு போக முடியாது. இன்னொரு பையன் இருக்கான், அவரு அப்படி பிரச்சனை இருக்கட்டும். ஆண்டவர் வந்து இப்ப நான் எங்களை கொண்டு வந்தவர் ஆண்டவர் தானே உங்களை தேடி கொண்டு வந்திருக்காரு. இப்ப நாங்க ஆண்டவர் அந்த வசனம் வந்து தர்மம் செய்ய பிறகு அடுத்தவங்க பாரத்தை சும சிலுவையை சுமன்னு சொல்லலன்னா நாங்க எப்படி வந்திருப்போம்? எங்களை உருவாக்குனவர் உங்களையும் பார்க்கிறாரு, விசாரிக்கிறாரு, எங்களை கொண்டு வந்திருக்காரு. அப்ப இதுல நம்ம மகிமைப்படுத்தி மரியாதை கொடுக்க வேண்டியது ஆண்டவர். இப்ப நான் ஆண்டவர் அறியலன்னா இதெல்லாம் நான் எப்படி செய்வேன்? ஏன் ஜெபாசி, நம்ம ஆண்டவர் அறியலன்னா நம்ம எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? ஏன் சார்லஸ், நம்ம ஆண்டவர் அறியலன்னா நம்ம இந்த காரியத்துக்கே வந்திருக்குமா? இப்ப நாங்கெல்லாம் தர்ம காரியத்துல தான் இணைஞ்சிருக்கு. அதனால கவலைப்படாதீங்க. என்னம்மா எது? இந்தாங்க, இந்தாப்பா, இது 10 கிலோ அரிசி. இந்த வச்சுக்கோங்க. அடுத்து இதுல எல்லாமே 2 மாசத்துக்கு தேவையான பொருள் இருக்கு. அடுத்து நாங்கள் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு கஷ்டம்னா சொல்ல சங்கடப்படக்கூடாது. மளிகை பொருள் வாங்கிட்டீங்கன்னா தீரங்குழியுமே அந்த குறையிறத வாங்கிக்கிறோம். அப்படி செஞ்சிருங்க, சந்தோஷமா இருங்க. என்னம்மா இருக்கட்டும், நாங்க இப்பதான் சாப்பிட்டோம். உங்களுக்கு அந்த பாரத்தையும் வைக்க கூடாதுல்ல. நான் தான் உன் செயினுக்கு பதிலா மோதிரம் இருக்கு. நல்லா இருக்கா மோதிரம்? நல்லா இருக்கா? அது கரெக்டா வைக்குது பாக்ஸில். சரிங்க, கவலைப்படாதீங்க, நாங்கள் எல்லாரும் இருக்கோம். ஆண்டவர் நம்மளுக்கு இருக்காரு, இயேசு கிறிஸ்து எழுதியிருக்காரு பைபிளில். அதை நம்ம என்ன செய்கிறோம், நிறைவேற்றணும்னு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். பல குடும்பங்களுக்கு உதவி செய்கிறோம், அதில் நீங்களும் ஒரு குடும்பம். ஆனால் நம்மெல்லாம் ஒரு குடும்பம், நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ கிடையாது. நம்ம என்ன செய்கிறோம், ஒரு குடும்பமாக தான் நம்ம செய்கிறோம். வருத்தப்பட்டுருக்கூடாது. இப்போ இதெல்லாம் ஏன் எடுக்கிறோம்னா நம்ம குடும்பங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக. அப்போ தூரத்துல இருந்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். அப்புறம் எல்லாருமே உங்கள் கஷ்டத்தில் பங்கெடுக்கும்னு வாஞ்சியாக இருப்பாங்க. அதுக்காக தான்.